சிவாய நம. தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன், இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன். இயற்பகை நாயனார் இன்னைக்கு அவருடைய குரு பூஜை. இயற்பகை நாயனாரை பற்றி அவருடைய குரு பூஜையிலேயே பேசுகிறதுக்கு மிகப்பெரிய அருமையான வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. இயற்பகை நாயனார் யார்? இந்த இயற்பகை நாயனார் காவேரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்த ஒரு சிவனடியார், மிகப்பெரிய சிவனடியார். இப்போது அந்த காவேரி பூம்பட்டினத்தில் அவர் இருந்த ஊருக்கு பேர் சாய்க்காடுன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும். திருச்சாய்க்காடு. இயற்பகை நாயனார் இவர் என்ன பண்ணார்? சிவனடியார்கள் வந்து கேட்டால் இல்லைன்னே சொல்ல மாட்டாராம். எதுவாக இருந்தாலும் இது சிவனடியார்கள் சொத்து, எடுத்துக்கட்டுன்னு கொடுத்துடுவாராம். அதாவது வாங்கிக்கங்கன்னு சொல்கிறத விட எடுத்துக்கங்க, ஏன்னா இது சிவனடியார்களுடைய சொத்து, இது என்னோடது இல்லைன்னா அப்படி ஒரு வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய பரம பக்தர் இயற்பகை நாயனார். இவருக்கு ஏன் இயற்பகை நாயனார்னு ஏன் பேர் வந்துச்சு? இயற்கைக்கு பகை. ஏங்க இப்போது பெரிய வீடு இருக்குது, வீடு கேட்டாங்கன்னா கொடுத்துடலாம், காரு கொடுத்துடலாம், காசு கொடுத்துடலாம். ஆனால் மனைவியை கேட்டால் கொடுக்கலாமோ? அது இயற்கையா? இல்லை. காசு பணம் வீடெல்லாம் நம்ம சம்பாதித்த சொத்து, ஆனால் மனைவி உரிமை, அதை கொடுக்கக்கூடாது. ஆனால் அதையும் ஒருவர் கொடுப்பாருன்னா அது இயலுக்கு பகை தானே. அதனால தான் அவருக்கு பேர் இயற்பகைன்னு வந்துச்சு. இயற்பகை நாயனார் யார் எது வந்து கேட்டாலும் இல்லைன்னே சொல்ல மாட்டாரால் தான் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநீலகண்டருக்கு அடுத்ததாக இயற்பகை நாயனாரை பாடுறார். சரி, இயற்பகை நாயனார் வரலாறுக்குள்ளே போவோம் வாங்க. இயற்பகை நாயனார் காவேரி பூம்பட்டினத்தில் திருச்சாய்க்காடுங்கிற ஒரு ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். எல்லாத்துக்கும் பெரிய வணிகர். சிவனடியார்கள் வந்து கேட்டால் எல்லாத்தையும் கொடுப்பார். ஒரு நாள் சிவபெருமான் கைலாயத்திலிருந்து இவருடைய புகழை உலகத்துக்கெல்லாம் சொல்லணும்னு கிளம்புறாரு. தொண்டரை விளக்கம் காண்பார், அதுதான் அவர் வேலை. கிளம்புறார், சிவபெருமான் கிளம்புறார். அம்மா தாய் மீனாட்சிக்கு சொல்லிட்டு வந்தாரா இல்லையா? சொல்லலை. சொல்லி இருந்தால் அவள் விட்டுருக்க மாட்டா. ஏங்க, தன் பக்தன் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி பொண்டாட்டியை கேட்குறேன்னு சொன்னால் அம்மா விடுவாளா? சொல்லுங்கள் பார்ப்போம். சிவபெருமான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண வரனா அவர் கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டா. அம்மா நம்ம அம்மா தானே. சோதிக்கிறது, இந்த திருவிளையாடல் பண்ணுறது சிவபெருமானுக்கு வேணால் பழக்கமாக இருக்கணும், ஆனால் அம்மாவுக்கு அது பொறுக்காது இல்லை. சிவபெருமான் சொல்லாத கிளம்பிட்டார். வந்தார், ஒரு திருநீரும் ருத்ராசத்தையும் போட்டுட்டு ஒரு மைனர், இப்போ அப்படி தான் சொல்லணும் ஆக்சுவலாக, மைனர் கோலத்தில் வந்தார். வந்து இயற்பகை நாயனார் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்தோடனே இயற்பகை நாயனார் சிவனடியார் காலில் விழுந்து வணங்கினோடனே சிவனடியார், அதாவது நம்ம சிவபெருமான் கேட்குறார், இயற்பகை நாயனார்னு, அதாவது அப்போ அவருக்கு வந்து இயற்பகை நாயனார்னு பேர் இல்லை, அவருடைய உண்மையான பேர் என்னன்னு தெரியல. இவர் இந்த விஷயத்தை செஞ்சதுக்கப்புறம் தான், மனைவியை சிவனடியார்கள் கொடுத்ததுக்கப்புறம் தான் இயற்பகை நாயனார்னு பேர் வந்துச்சு. இப்போ இயற்பகை நாயனார் அவர்கிட்ட நம்ம அப்படியே சரி, அந்த இயற்பகை நாயனார் சிவனடியார்கிட்ட வந்து சிவபெருமான் ஒரு சிவனடியார் கோலத்தில் வந்து கேட்குறார், எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு கேட்குறார். என்னன்னு சொல்லலை ஸ்டார்டிங்கில். இயற்பகை நாயனார் கேட்குறாரு, சுவாமி என்கிட்ட இருக்கிறது எதுவாக இருந்தாலும் நான் எடுத்துக்கங்க சுவாமி அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக அந்த விஷயம் உங்ககிட்ட இருக்குன்னு சிவனடியார் சொல்கிறார். மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி வந்தது, அதாவது உன்னுடைய மனைவி எனக்கு கொடுன்னு கேட்குறாரு. என்னங்க, நம்மளாக இருந்தால் போலீஸ் உடனே ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டோம். இயற்பகை நாயனார் சந்தோஷப்படுறார். நல்ல வேலை, சிவனடியாருக்கு என்னால் கொடுக்க முடிஞ்சிருக்கு. ஐயோ ஐயோ, எவ்வளோ பெரிய புண்ணியம், எவ்வளோ பெரிய இது, நல்ல வேலை சிவனடியார் என்கிட்ட இல்லாததை கேட்கலையே அப்படின்னு அவர் சந்தோஷப்பட்டார். சிவனடியார்கள் சாமி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் எடுத்துக்கிறார். அம்மா மனைவி இருக்காங்க. இயற்பகை நாயனாரும் அந்த அம்மாவும் எப்படி தெரியுமா, ஒருத்தர் அவ்வளவு காதல், அவ்வளோ மனைவி. அங்கே பாருங்கங்க, சைவம்னாலே என்னங்க, அன்பின் முதிர்ச்சியாகவே இவங்க 2 பேரும் வந்து கொடை சிவனடியார்களுக்கு கொடுத்துட்டு வந்தாங்க. அம்மா சொல்கிறாங்க, இது வரைக்கும் நீங்கள் எனக்கு எவ்வளவோ கொடுத்து அருள் பண்ணியிருக்கீங்க, இப்போ என்னையே கொடுத்து நீங்கள் இப்படி அருள் பண்ணியிருக்கீங்க. எந்த பொண்ணாத்து சொல்லுவாங்களா சொல்லுங்கள்? இப்படி ஒரு விஷயத்தை ஏதாவது ஒரு கணவன் பண்ணால் அந்த அம்மா திட்ட மாட்டாங்க, கண்ணீர் விட்டு அழ மாட்டாங்க? இந்த அம்மா அழுதாங்க. ஏன்? சிவனடியாருக்கு நான் அர்ப்பணமாயிருக்கேனே, ஐயோ எவ்வளோ பெரிய புண்ணியன்னு அம்மா அழுகிறாங்க. அழுதுட்டு இப்போது அடுத்து
சிவனடியார் சொல்கிறாரு, இந்தாருங்க உங்களை நான் அம்மா வந்து சொல்கிறாங்க, கூட்டிகிட்டு போகிறேன், கூட்டிகிட்டு போகும்போது உங்கள் சொந்தக்காரங்கள்லாம் யார்றா அவன் நம்ம வீட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போகிறான்னு நீங்கள் வந்து கத்தி வச்சு வெட்ட வருவாங்க, எனக்கு சண்டையெல்லாம் போட தெரியாது, நான் என்ன பண்ணுறது? இயற்பகை நாயனார் கேட்டார்ல, வீட்டுக்குள்ளே போனார், பெரிய வாள் எடுத்துகிட்டு வந்தார், உடைவாள் எடுத்துகிட்டு வந்தார். எடுத்துகிட்டு வரும்போது சாமி இந்த ஊர் எல்லை வரைக்கும் நான் உங்களை எந்த விடுறேன் அப்படின்னாரு. அம்மா போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனாங்க, என் உயிருக்கு ஒரு நாதர், அதாவது இயற்பகை நாயனாரை பார்த்து சொல்கிறாங்க, என் உயிருக்கு ஒரே ஒரு நாதர், அது நீங்கள் மட்டும்தான். இந்த சிவனடியார் என்னையை தொட்டா நான் அப்போவே செத்து போயிடுவேன். அதாவது அவங்களுக்கு உயிர் மேலே உயிரை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இப்போது பாண்டிய நெடுஞ்செழியனுடைய மனைவி பாண்டிய நெடுஞ்செழியன் இறந்த உடனே இறந்து போயிட்டாங்க. எப்படி விஷம் குடித்தாங்களா? இல்லை, உயிர் மேலே அவ்வளோ ஒரு கட்டுப்பாடு. நம்மளால் உடம்புலையே கட்டுப்பாடு வச்சுக்க முடியலை. எங்கேயா டாக்டர் சொன்னார் ஸ்வீட்டு சாப்பிடாதீங்கன்னு. ஆனால் முன்னாடி ஒரு லட்டு இருக்குது, ஒரு வாய் சாப்பிட்டு பார்க்கலாமே, ஆசை யாரங்க விட்டுச்சு? உயிர் மேலே அவ்வளோ கட்டுப்பாடு. என்னைய தொட்டால் நான் அடுத்த கணமே செத்துடுவேன் அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. இயற்பகை நாயனார் ஊர் எல்லைக்கு விட போகிறார். அங்கே இருந்த சொந்தக்காரங்களாம் யார் அவன் நம்ம வீட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போகிறான்ட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. எப்படி தெரிஞ்சு போச்சு? சிவபெருமான் தானே சொல்லியிருப்பார், வேறு யாருங்க சொல்ல முடியும்? எல்லோரும் கத்தி கடப்பாறை எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டாங்க. இயற்பகை நாயனார் பார்த்தாரு பாரு, தள்ளி விட்டார், சிதைச்சி விட்டார், கையை போச்சு, காலு போச்சு, தலை போச்சு, எல்லாம் போச்சு. பல பேர் உயிர் போச்சு, எல்லாம் அப்படி வெட்டி சாத்துட்டார். சிவனடியாருக்கு நான் கொடுத்ததை நீங்கள் தடுக்கக்கூடாது. அது எப்படி நீங்கள் தடுக்கலாம்? அதாவது ஒன்று கொடுக்கறது ரொம்ப புண்ணியம், அந்த தடுக்கிறது பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப பாவம். திருவள்ளுவர் சொல்கிறாரு, ஒருத்தன் கொடுக்கறத தடுத்தவனுக்கு சாப்பாடும் உணவுமே கிடைக்காதான். திருவள்ளுவர் சொல்கிறாரு. வெட்டி சாத்த உடனே ஊர் எல்லைக்கு போயிட்டாங்க. இயற்பகை நாயனார், சாமி போங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணுமே, இந்த சிவனடியார் வந்து பயப்படுறாரு, என்னன்னா இத்தனை பேர் வெட்டுறாங்களேன்னு. இயற்பகை நாயனார் எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போட்டுட்ருக்காரு. அப்போ அம்மா சொல்கிறாங்க, இறைவா அஞ்ச வேண்டாம், இயற்பகை வெல்லும். இயற்பகை, இப்போ தான் அந்த பேரே வருது, இயற்பகை நாயனார்னு அந்த பேரே வருது. இதில் என்ன ஒரு இதுனா, அந்த அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க பார்த்தியா, இறைவனே அஞ்சாதே, இயற்பகை வெல்லும். அதாவது அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு, இது சாமி சிவபெருமான் தான் வந்திருக்காருன்ட்டு. வேறு யாருங்க இந்த மாதிரி வந்து கேட்பா? சிவனடியார் வேறத்தில் எந்த சிவனடியாராச்சும் இப்படி கேட்பாங்களா? சிவபெருமான் தான் வந்திருக்காருன்னு அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது பெண்களுக்கு வந்து உணர்ச்சி அதிகம், ஆண்களுக்கு அறிவு அதிகம். அறிவு வந்து பொறுமையாக கடைசியாக தான் உணரும், கடைசியாக தான் கண்டுபிடிக்கும். ஆனால் உணர்வு உடனே தெரிஞ்சுக்கும். அதாவது இப்போது காசு கொடுக்குறாங்க, ஏதாவது கொடுக்குறாரு ஒருத்தர், கொடுத்தா அதை ஏமாத்துறான்னு அப்போ அறிவுக்கு தெரியாது, ஆனால் அம்மாவுக்கு தெரிஞ்சிடும். அம்மாவுக்கு வந்து சரி இவங்க காசு கொடுக்க மாட்டாங்கன்ட்டு. ஆனால் அறிவு வந்து காசு கொடுத்ததுக்கப்புறம் தராத ஏமாந்ததுக்கப்புறம் தான் அது தெரியும். இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ ஒரு பொண்ணு இருக்கா, ஒருத்தன் எப்படியா பார்க்குறான், பார்த்தா அந்த சேலையை எப்படி தூக்கி வச்சுப்பான், யார் பார்க்குறா, எங்கேருந்து பார்க்குறா தெரியாது. ஆனால் அது ஒரு உணர்வு தானே. பெண்களுக்கு உணர்வு அதிகம், ஆண்களுக்கு அறிவு அதிகம். அறிவு பொறுமையாகத்தான் கண்டு கொள்ளும், ஆனால் உணர்வு உடனடியாக உணர்ந்து கொள்ளும். அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க, வந்தது சிவபெருமான். சரி, இயற்பகை நாயனார் எல்லாத்தையும் வெட்டிட்டு ஊர் எல்லைக்கு கொண்டு போய் விட்டுட்டு சாமி போயிட்டு வாங்கன்னு காலில் விழுந்து வணங்கிட்டு கிளம்புறாரு. போகும்போது ஒரு வார்த்தை, ஒரு தடவை திரும்பி பார்க்கக்கூடாதா? எவ்வளோ வருஷம் கூட வாழ்ந்த பொண்டாட்டி, சிவனடியார் சொத்து, இதுக்கப்புறம் சிவனடியார் என்ன பண்ணுறாரோ அதுதான். இயற்பகை நாயனார் அப்படி திரும்பி பார்க்காத ஓடுறார். சிவபெருமான் பார்த்தார், என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு பக்தி, சிவனடியார்கள் மேலே என்ன ஒரு மரியாதை, என்ன ஒரு தொண்டு. சிவபெருமான் சொல்கிறார், இயற்பகை முனிவா ஓலம், ஈண்டு நீ வருவாய் ஓலம். வேதங்கள் சிவபெருமானை பார்த்து ஓலமிடுகின்றனர். ஆனால் அவன் இயற்பகை முனிவா ஓலம், ஈண்டு நீ வருவாய் ஓலம் என்ற இயற்பகை நாயனாரை பார்த்து ஓலமிடுகிறார். இயற்பகை நாயனார் பார்த்தார், ஐயோயோ ஏதோ சொந்தக்காரன் தப்பிச்சு சிவனடியாரை வந்துட்டான் போலன்னு கத்தி எடுத்துகிட்டு ஓங்கி வெட்டுறதுக்காக ஓடி வந்தார் பாரு. அங்கே நின்றுட்டு இருந்தால் சிவனடியாரை காணோம். என்னங்க இது, சிவனடியாரை காணோம். அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்கல்ல, சிவபெருமான் ரிஷப வாகனத்தோட அம்மா மீனாட்சியோட காட்சி கொடுக்குறார். இதில் என்னன்னா, ஏன் மீனாட்சியோட காட்சி கொடுத்தார்? சிவபெருமான்
தொண்டுக்கு ஏற்ப கண்ணப்பர் அவர் மட்டும் உட்காந்து கண்ணை தோண்டி அப்புடினதுனால சிவபெருமான் மட்டும் காட்சி கொடுத்தார். திருநீலகண்டர் தன் மனைவியோடு உட்காந்து பக்தி பண்ணதுனால அதான் போன வரலாறில் பார்த்தோமே, அதனால் அம்பாலோட காட்சி கொடுத்தார். சிறுத்தொண்ட நாயனார் புள்ள பையன் சீராள தேவனோட உட்காந்து தொண்டு செஞ்சார், அதனால் அவருக்கு முருகரோட காட்சி. இயற்பகை நாயனார் மனைவியை தொண்டு செஞ்சதுனால அம்மாவும் கூட சேர்ந்து வந்தாங்க. அப்படியே இவங்க 2 பேரும் சிவலோகத்துக்கு சிவபெருமான் கூட்டிகிட்டு போயிட்டாரு. அந்த நாள் இன்னைக்கு. இயற்பகை நாயனாருடைய குரு பூஜை இன்னைக்கு. இயற்பகை நாயனார் இந்த சிவனடியார்களை பார்த்தீங்கன்னா அவ்வளவு, இந்த பெரிய புராணத்தை படித்தீங்கன்னா ஆணவம் சுத்தமாக குறைஞ்சிரும். ஆணவம் இருந்தால் தானே மிச்ச மலங்களெல்லாம். பெரிய புராணத்தை படிங்க. வீட்டில் இருக்கிற சின்ன பசங்களுக்கெல்லாம் பெரிய புராணத்தை இந்த சாப்பிடும்போது இந்த பெரிய புராண கதைகளெல்லாம் சொல்லுங்கள். டிவியோடைய விற்பனை குறைஞ்சி போயிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இளையான்றன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன். அடுத்து வரப்போகிறது இளையான் குடிமாறன் நாயனார். நீ அடுத்து வர வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். சிவாய நம. எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன்.